ஹாஸ்பிட்டலுக்கு நேயாக கொண்டு போகணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலை விட நேயாக மருந்து எடுத்தாச்சு. நித்தியா இருக்கா பாருங்க மருந்து. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவோமா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து நாங்கள் நேயா. ஓகே, அனைவருக்கும் வெளியே காலை வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்னென்னா சாப்பாடு புழக்கையும் போட மாட்டோம். என்ன பிரச்சனைனா, நேயாக்கு ஒரு கொஞ்ச நாளாக வந்து தடிமண் சளி இருமல் வந்து கொண்டுச்சு. எங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நேயா சின்ன பிள்ளை தான். அப்போ நேயாக்கு கொஞ்ச நாளாக மருந்து எடுத்துறாங்க. மருந்து எடுத்து நாங்கள் விளைவு வேட்புறம் எல்லாம் வச்சு பார்த்துனாங்க. நேயாவுக்கு சளி குறைகிற மாதிரி தெரியல. பகலில் வந்து நேயா வந்து ஓடுபட்டு நல்ல விளையாடி தெரிய பார்க்க ஆசையா இருக்கு. இரவான மடியில தூக்கி வச்சிருக்கேன் பாக்குறேன். பேய் பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்வேன். கோலத்தை பார்க்க எனக்கு அந்தரமா இருக்கும். தூக்கி மடியிலே வச்சு கொண்டே இருப்பேன். கொண்டு தெரியுற மெல்லிய சூட்டு சுடுதண்ணியில ஓடிக்கலாம் போட்டு துணி ஒத்தலம் பிடிக்கிறதுல இருந்து எல்லா கைவேத்தியும் செய்வேன். இடுமேக்கில் விளைகப்புறம் எண்ணெயில் சூடு ஆட்டி இப்போ தொண்டையில் பூசுறதுலேருந்து இதில் நேராக தெரியும் மாதிரியாட்டா அவடு படுத்துறீங்களா வேறு நல்லா இருக்கணும். கொஞ்சம் கணேட்டு பிடிச்சி காய்ச்சல் காயுது. நாங்கள் அதான் இன்றைக்கு காலை நேரத்து குழம்பு நேராக வந்து நாங்கள் இன்றைக்கி எங்கே கொண்டு போகிறோம்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம். மந்திய ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போகிறோம். மந்திய போகல மந்திய ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதான் அங்கே இருக்கிற மருந்து நாங்கள் ஏற்கனவே மருந்து இருமலுக்குன்னு சொல்லி மாற்று மருந்து அடுத்த மருந்து அப்படி தான் எடுக்கிறோம். மாற்று மருந்து முதல் டைம் எடுத்து சொல்லி மாறையிலன்னு சொன்னா அடுத்த மருந்து தருவாங்க. போட்லேயே தான் மறைக்க மாட்டாங்களோ? 3வது தடவை போனால் தான் மறைக்கும். இப்போ கொஞ்சம் இழுத்து கொண்டு தான் இருக்குது. அந்த எங்களுக்கு கொஞ்சம் பீசிங் மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு பீசிங் மாதிரி இருக்குது. நான் பம்ப் யூஸ் பண்ணுறேன். நைட்டில் குளிரண்டா காலமிலேருந்து பின்னரங்கான ஓகே. ஆனால் எனக்கெல்லாம் வேலை முடிச்செல்லாம் வேற பனி எல்லாம் நட்டுதாண்டா உடனே மூக்கெல்லாம் அடைச்சிடும். மூக்கெல்லாம் அடைக்கிறதால கணக்க பிரச்சனை இருக்கு. அப்ப நேயாக்கும் அந்த பிரச்சனை வருது. நோம்பலா விட்டு இருக்கு. முதல் 6 மாசம் மட்டுமே மூக்கால சத்தி எடுப்பா, வாயால சத்தி மூக்காலே சத்தி எடுப்பா. நேயாக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அப்பாயம் அப்படி ஒன்றும் வராது. நாங்கள் இப்போ எல்லாம் நோம்பல இருக்கு. ஆனால் நேயாக்கும் அது 3 இப்போ நேற்று பிடிச்ச ஒரு காய்ச்சல் காயிறதோடையா நாங்கள் காய்ச்சலை வச்சு கொண்டிருக்க கூடாது. தடிமனை சளி வச்சிருந்தாலும் காய்ச்சலை வச்சு கொண்டிருக்க கூடாது. பின்னேடத்துல காய்ச்சல். நேயாக்குட்டி ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. இப்போ அச்சா அப்படியா? அச்சா அப்படி காய்ச்சல் வந்து ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. அம்மாச்சி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. யோசிக்கிறேன். அப்படி அந்த இப்போது எங்களை கிளைமேட் வந்து சரியான வித்தியாசம். அதனோட பகலான வெயில் இரவான பனி சரியான வித்தியாசமாக இருக்கிறபடியா எங்களை கிளைமேட் உடல் வந்து சேஞ்ச். இப்போ வெடிவார காலங்களும் ஒன்றும் காலநிலை வானிலையெல்லாம் மாறிக்கொண்டு போகுது. மாற மாற எல்லாருக்குமே அந்த இருமல் ஆளுக்கும் இருமல். இது கிட்டத்தட்ட சில நேரம் 2-3 வீடியோலையும் பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் ஃபேமிலிக்கே இருமல் தனிமணி தான். அதில் நாங்கள் எவ்வளோதான் தவித்து போடுவோன்னு பார்த்தாலும் சரி வரையில எல்லாருக்கும் இருமல் சொல்லாமல் கொள்ளாமல் வருது. நாங்கள் என்ன செய்யுது? அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் போய் நேயாவுக்கு மருந்து எடுப்போம். அப்படி டைம் காணுமெண்டா எங்கள் 2 பேருக்கும் எடுப்போம். நாங்களும் எங்களுக்கும் கொஞ்சம் தடிமணி தான். குரல் கொஞ்சம் வித்தியாசம். இதில் உண்மையான குரல் இது இல்லை. ஏன்னா கொஞ்ச நாளாக குரல்கள் அடைச்சி தான் போயிருக்கு. நாங்கள் வீடியோ போட வலிக்கிட்டதுலேருந்து எங்களை குரல் அடைச்சிட்டு இருமல் இதுகள் என்ன அந்த நாங்களும் வீடியோ தொடங்கினது பிளான் பண்ணி இல்லை. டக்குன்னு திடீரெண்டு சும்மா நிறுத்தி வீடியோ எடுப்போம் வந்துட்டு சும்மா எடுத்தது. அது இப்போ கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்குது. 2-3 நாளாக வீடியோ கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்குன்னு என்னாலும் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுவோம். பல சிரமத்துக்கு மத்தியில் போட்டு கொண்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கும் சப்போர்ட் ஒன்று தாங்கும். எல்லோரும் சப்போர்ட் தாரீங்க. எங்களுக்கு அது பிடிச்சிருக்குது. சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகுது. நல்ல சந்தோஷம். மென்மேலும் நாங்கள் வீடியோ போட்டு கொண்டிருப்போம். உங்களை ஆதரவு இப்போ எங்களுக்கு வேணும் இருந்தால் தானே எங்கள் மக்கள்கிட்ட ஆடியன்ஸ் மக்கள்கிட்ட ஆதரவு இருந்தால் தான் எங்களுக்கும் நல்ல இதாக இருக்கும். எங்கேஜாகவும் இருக்கும். நாங்கள் விதமாக வித்தியாசமாக செய்வோம். ஒவ்வொரு வீடியோவில் நாங்கள் வித்தியாசமாக செய்வோம். என்னாலும் இன்றைக்கு நாங்கள் எங்களை குக்கிங் வீடியோ போட போகிறது இல்லை. ஏன்னா
அப்படி இல்லாமல் இருந்து நாங்கள் அப்படி போடுறதெல்லாம் இல்லைன்னு இப்போ அது உங்களுக்கு சொல்லத்தானே வேணும். டெய்லியாக நீங்கள் வீடியோ போடுறது இந்த போடையில நீங்கள் யோசிப்பீங்க, எங்களை விரும்பி பார்க்குறாங்க. இது வரைக்கும் நாங்கள் வீடியோ போட்டதில் ஒரு பேட் எங்களை மாதிரி ஒரு பேட் கமெண்ட் வந்ததில்லை. மேபி அண்டு நாங்கள் இது டெவலக்காரி செஞ்சுறாங்க எங்களை கமெண்ட் போட்டிருக்கிறா. பார்த்து செய்யறவன்னா நாங்கள் அப்ப டேவல் கறின்னு அதுல ஒரு கமெண்ட் போட்டிருக்கு, இது டேவல் இல்லை கறி, ஓகே மென்மேலும் வளர வாழ்த்துக்காங்க. அவரெல்லாம் நாங்கள் போட்டோம், சந்தோஷப்பட்டேன். இதை போட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு யோசிச்சேன். ஏன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், முன்னுக்கு கதைச்சிட்டு எடுத்துட்டேன், திருப்பி எடுக்கல அது வீடியோ. எங்களுக்கும் தெரியும் அது டெவல் இல்லை கறியாக மாறிட்டு. அப்போ நான் அது ஏன்னா கவரேஜ் பிரச்சனை மேக்ஸிமம் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறேன்னா 10 GB 3 GB வேணும். அதுக்கு எத்தனையோ மனத்தியால கணக்கு எடுக்கும். அப்போ நான் யோசிச்சுட்டேன், ஒன்றும் செய்யலை, அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம், போட்டே ஆகணும். என்ன மாரி கொமெண்ட் பிரச்சனை இல்லை போடுவோம். ஏன்னா திருப்பியும் வீடியோ எடுக்கிறாரு. ஒரு பக்கத்தில் நீ அவளது கொண்டுருப்பா, அந்த தங்கச்சியாக வீடியோ பிடிக்கிறது. அப்போ சில நேரம் அவளை தான் தங்கச்சி கொண்டு போயிடுவா. அப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம். போவோமே. நீங்கள் மறக்காமல் எங்களை வீடியோ பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ உங்களை ஆதரவு எங்களுக்கு வேணும் நிதி. எங்களை நேயா பிளாக் சேனலை வந்து மறக்காமல் பாருங்க. நாங்கள் சின்ன சின்ன பிள்ளை செஞ்சாலும் கோவிக்காதீங்க, சரியோ? சரி, ஓகே, வாங்க நாங்கள் வீடியோ வீடியோ ஹாஸ்பிட்டலுக்கு நேயாக கொண்டு போகணும். ஆனால் ஒவ்வொரு நாள் என் காலை விட வேலைக்கு போயிருக்கேன். வந்து எங்களை ஏற்றிக்கணும் சொல்லி இடம் முடிச்சு நிற்பா, அப்பா அப்பா நிற்பா. என்னண்ணே பாய் ஆட்டுனே, இங்கே வந்தோன்னா கொஞ்சம் உஷார் வந்துடும். பாய் ஆட்டு அவ்வா கொடு என்ன வருங்க மோட்டர் சைக்கிளில் வந்தால் இன்னும் சொன்னாலுங்க அம்மா அம்மா தான் கொடுப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். எல்லாரும் வாங்குவோம். அம்மா ஏறிட்டேன், அம்மா ஏறிட்டேன், அம்மா ஏறண்டு மாண்டம்மா வேணாமே, அம்மா ஏறண்டு, அம்மா ஏறண்டு நேகுடி அவ சொன்னதே நான் ஏறுறேன் வளமையா. ரைட், ஓகே. நான் இப்போ எடுக்க சொல்லி நிற்கிறேன், பைக் எடுக்க சொல்லி நிற்கிறேன். சரி, ஓகே, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சந்திப்போம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவோமா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து நாங்கள் நீயா பைக்கு நல்ல சந்தோஷமாக தான் தெரியுறானே. நான் காய்ச்சல்னாலும் சில நேரம் வழி காட்ட மாட்டேன். இந்த மாதிரி நான் உள்ளே போய் மருந்து எடுக்க போகிறேன். நான் மருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு வீடியோஸ் எடுக்கிறேன், நான் ஆளாகி இல்லை. நேயா என்ன சிரிக்கிறேன்? மருந்து எடுக்கல உனக்கு? ஆ ஆ இப்படி இப்பயோ உள்ள போய் எடுக்கணும், அப்புறம் எடுக்கணும். காட்டுங்க வந்து சின்ன பிள்ளைகளுடைய முன்னுக்கு ஓடியணும். நேயாக மருந்து எடுத்தாச்சு. நித்தியா பாருங்க, மருந்து எடுத்துட்டு இப்போ போய் கொண்டிருக்கோங்க. நேயா சின்ன பிள்ளைனுடைய டாக்டர் மருந்து எடுக்க விட்டுட்டு நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட் இருக்குன்னு இங்கே ஒரு அரை மணித்தியாலம் தான் நின்றுருப்பான். அதுக்குள்ள எடுத்துட்டு வந்துடும். அரை மணித்தியாலம் அதில் மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும் வேணா. சின்ன பிள்ளைங்க டாக்டர் அம்மா ஏன் நிற்கிறீங்க சின்ன பிள்ளைகளுக்கு சப்போர்ட் தான். அதில் உள்ளாக்களும் சின்ன பிள்ளைகளை உடனே சின்ன ஏன் நிற்கிறீங்க உடனே சின்ன பிள்ளைகளை வருத்தம் வந்துடும், எடுத்து கொண்டு போங்க. அந்த சின்ன பிள்ளைகளை மாறி மாறி விடுவார். இதே நாங்கள் தனியாக போகணும். சரி, நேயா இருக்கிறபடியா நேரத்துக்கு போய் எடுத்துட்டு வரோம்.
இப்போ எங்கே வடை சாப்பிடுவோம். நேகமாக என்ன வேணும்? ஒரு வடையும் ஒரு பிள்ளைங்க முடியும் எங்களை ப்ளூபெரியில். என்ன வேணும் பிள்ளைக்கு? பழம் வேணும். என்ன இது? இதாப்பில் வேணும். ஓகே, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். அவங்க 3 மருந்து இருந்தது. ஒன்று பெரண்டோ சிறப்பு, மற்றது 2 ரோஸ் கலர் மருந்து இருந்தது. என்ன சொன்னேன் நம்ம ஹாஸ்பிட்டல்? என்ன ஹாஸ்பிட்டலில் சொன்னேன்? கொஞ்சம் சத்தமாக காய்ச்சல் தான் மக்கள் காய்ச்சல் காயும்போது பேடோ சிறப்பு கொடுங்க. மற்றபடி பிள்ளைக்கு அந்த இருமல் பானி சத்திக்கு அதுக்கு விட்டுங்கன்னு சொன்னது. அப்படியும் மாறாடி திருப்பி கொண்டு வாங்கன்னு சொன்னது. பிள்ளைக்கு பிளட் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த நாங்கள் நான் உங்கள் ரோவன், நேயா, நித்தி. பாய் 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 சொல்லுங்கள்.